அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வது பாச மலர் அம்மா. தன் பசியை கருதாது தங்கை பசி தீர்த்து தன் பெருமை நினையாது தங்கையினை காத்து அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் ஆதாரம் கொள்வது தான் பாசமலர் அம்மா. தானாடாவிட்டாலும் சதையாடும் என்பார், தடை போட்டு வைத்தாலும் சேர்ந்து விடும் என்பார். உருவம் இரண்டாக உணர்ச்சி எல்லாம் ஒன்றாக உள்ளத்தில் மலர்வது தான் பாசமலர் அம்மா. பறவை குரல் கேட்டு தாய்ப்பறவை வாடுவே, தேடி வரும் பறவை எல்லாம் தாய்ப்பறவையாகுமா? கன்றழைக்கும் குரல் கேட்டு தாய் பசுவும் ஓடுமே, காண வரும் துணையெல்லாம் தாய் பசுவாய் ஆகுமா? நேத்து மாதிரி இட்லி மீறி வைக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு பிரியமான தக்காளி குருமா செஞ்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் ருசியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் மட்டும் இல்ல பாக்ஸும் திரும்பி வராதாம். அம்மா, எனக்கு தாய் இல்லாத ஒரு குறைய நீ தீர்த்து வச்சிடறம்மா. அப்படி இல்லைன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லாத 2 குறையும் நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. ராதா ராதா சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, எனக்கா நீ காத்துக்கிட்டு நீ சீக்கிரம் சாப்பிடு. லேட்டானாலும் நீ சாப்பிடு. என்னாச்சுங்க? ஏயா பாத்து விட கூடாது? ஒண்ணு இல்லைங்க,
மாடு காரை பார்த்து மிரஞ்சிடுச்சு. மாடா? அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, என் மாடு ஓடிடுச்சுங்களே. ஐயோ, கொஞ்சம் யாராவது போய் பிடிங்களே. மாட்டை பிடிப்பா. அப்பா, இந்த அம்மா மாடு. ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க. என்ன? ஓ, சைக்கிள். ரொம்ப நன்றிமா. என்னது காயம் பட்டிருக்குது போல இருக்குது? சின்ன காயம் தாங்க. கை நட்டு, கை நட்டு, கை நட்டு. வேண்டாங்க, எதுக்குங்க? இதெல்லாம் அலட்சியப்படுத்த கூடாது. கை நட்டு சொல்றேன் நானு. நல்லா அப்படி நிக்க. என்ன இப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, உங்க வீட்டுல டிஞ்சர் இருக்குதா? டிஞ்சர் மஞ்சள் இருக்கு, அதை அரைச்சு போட்டு சரியா போயிடும். ஓ, சரி சரி, சரியா போயிடுச்சு. போதுங்க. அண்ணாண்ணே, உங்க தங்கச்சி கார்ல அடிபட்டுருச்சு. ராதா, பேசுறீங்க பேசுறீங்க. என் தங்கச்சி கார்ல அடிபட்டாளா? நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா இது உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? நம்ம தங்கச்சிக்கு தலைவலினா 2 நாள் லீவு கேக்குற, அப்புறம் வந்து ஜுரம்னா 1 வாரம் வேணும்னு கேக்குற. நல்ல ஆளா இருக்கு. ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்புவீங்க. இந்த மாதிரி லீவ் எல்லாம் கிடையாது, போய் வேலையை பாருங்க. நாங்க கண்டிப்பா போய்த்தானுங்க ஆகணும். கண்டிப்பா போய் தாங்கணுமா? போனா அப்படியே ஒரேடியா போயிட வேண்டியதா, திரும்பி வர முடியாது. என்னையா இப்படி சொல்றீங்க? போய் ஐயா பெரிய போயா அதான் கொஞ்சம் கூட ஜீவி இறக்குனால வேலைக்கு மாச்சு. தம்பி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காத்து அடிக்கிற லட்சணமா இப்படி பழைய எறும்புக்கிற மாதிரி எல்லாத்தையும் பீர்த்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லம்மா, மச்சான் சைக்கிள்ல எங்கேயோ காத்து போயிடுச்சு. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளே கடவுளே, அந்த புள்ள வாயை கட்டி வயித்தை கட்டி ஒரு பழைய சைக்கிளை வாங்கி வச்சிருக்கு. இதையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டியா? வா தம்பி. என்ன சார்? இங்க பாரு, எப்படி குரங்கு வேலை செய்து வச்சிருக்காங்க. என்னடா இது? உங்ககிட்ட 4 அணா கொடுத்து சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா? இதே இங்க கொண்டாந்து அக்கு வேற ஆணி வேறையா கட்டி போட்டு. நான் என்ன செய்யறது? நீ கொடுத்த 4 அணா அவன்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறான்னு தான் சொன்னேன். அவன் டயர்ல ஓட்டுறதுக்கு போல டியூப்ல ஓட்டிட்டு. என்ன டியூப்ல ஓட்டாம மூளையில ஓட்டுவான்? உள்ளத சொல்லு. நீ நிஜமா சைக்கிள் கடைக்கு போனியா? சத்தியமா நான் போனதா நினைப்பு. சரி, நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன். மச்சான் மச்சான் மச்சான், என் மானத்தை வாங்காத மச்சான். நீ கொடுத்த 4 அணா எடுத்துக்கிட்டு சிங்கார தோப்பு பக்கம் வந்தேன். அங்க 3 சீட் ஆடி இருந்தாங்க. 4 அணாவுக்கா 2 பாவி? ஏண்டா சீட்டு வர ஆட ஆரம்பிச்சியா? நானா சீட் ஆனதா சொன்னேன்? சத்தமா பேசுறான். அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்ன, நான் அவன் சொன்னேன். எனக்கு சீட்டு ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும். மச்சான், எனக்கு சீட்டுடைய நம்பர் எல்லாம் ஒண்ணும் தெரியாத. விஷயத்த சொல்றா. ஓடியா ராஜா ஓடியா. 4 அணா வச்சா கட்டணா, கட்டணா வச்சா 1 ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திட்டு கிடந்தான். நீ கொடுத்த 4 அணா கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன். அந்த கழுத திடீர்னு கிளாவர் 8ஆம் பந்தா மாறுமா? மச்சான், அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டியா? உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பின்ன கிளாவர் 8ஆம் பந்து ஜாக்கின்னு எப்படி தெரியும்? அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேனே. எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு. மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா, மெக்கானிக்கல் மண்டு. மச்சான், நீ இப்படி அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில நூலு கண்டு மாதிரி ஆயிட போற. தம்பி, இந்த சூதாடி பையல போலீஸ்ல தான் முடிச்சு கொடுக்கணும். கரெக்ட். ஏன் அப்பா அங்கதான் போய் செத்தாரா? சும்மா இருடா. அம்மா, சட்டுவத்தை காய வச்சு உடம்புல 4 இடத்துல இழு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் முன்னால கொண்டு என்ன நிறுத்தாது. ஏங்கிறியா? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். அவரு கேட்கறத விட அதிகமா உணர்ந்துடுவேன். அப்புறம் சிந்தனை பண்ணி பாரு. ஐயோ, ஒரே ஒரு மகன். ஆமா, கட்டம் போட்ட சொக்காய போட்டுக்கிட்டு கம்பிக்கு பின்னால வாழ்க்கை நடத்துவேன். மூச்சு கட்டி நின்று போதுற. அத்தை போனா போகுது, இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்க. அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது. ஓஹோ, டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டிப்பனும் இல்ல, ஒப்பனும் இல்லடா. இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட இல்லாம பட்னியா கிடக்கணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ சொல்றது ராங். புத்தி இருக்கிறவன் பட்னியா கிடக்குறான். உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஆஹா, என்ன அந்த லிமிட்ல கூட போய் நிறுத்தாத. என்னால தாங்க முடியாது. என்னடா இது ரா பிச்சைக்கார மாதிரி ஒரு முறை? எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. நீ தான் டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போற. உறங்கு பையன். இல்லப்பா, கைது போடாது. கைது போடாத. நேற்று நீ அனுமதி இல்லாம வீட்டுக்கு போனீல? ஆமா. உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு முதலாளி. எல்லாம் ஒன்னால வராதியா? சரியான ஆளியாதி. ஆமா. சரியா, நேற்று என் தங்கச்சி கார்ல அடிபட்டுருச்சுன்னு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். இந்த ஆளு போக வேண்டாம்னு சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போனேன். அதுக்காக 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? என்ன சரிதான்? நான் முதலாளிட்ட போய் பேசுறேன். ராஜி, நீ ஏன் இங்க வந்த? மேத்ரி ஐயா, விஷயத்தை பூரா வெளியிலேயே சொல்லிவிட்டேன். இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் வேணும்னு போகல சார்.
என் தங்கச்சி மேல சார் காரு மோதிடுச்சு சார். என் தங்கச்சி மேல எனக்கு உயிர் சார். அதனால தான் சார் சொல்லாம போய். நீ போய் சொல்ற? இல்ல சார், எனக்கு தெரியும். நான் வேலைக்கு வந்துகிட்டு இருந்த வழியில தான் அந்த விபத்து நடந்துச்சு. நான் தான் சார் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அப்படியா? ஆமா. தன்னை மறந்த நிலையில ராஜு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போக மறந்துட்டாரு. தவறுதான் இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி இந்த தடவை மன்னிச்சிருங்க. இன்னும் எப்படி செய்தியா? சரி சரி, வேலை பாருங்க, போங்க. சரி, வேலை பாருங்க. நீதான் என் தங்கச்சியை காப்பாத்துனேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. அது உன் தங்கச்சி தான் எனக்கு இப்பதான் தெரியும். நீ எனக்காக முதலாளி கிட்ட இது பண்ணி பேசின பாரு, அது கூட எனக்கு அவ்வளவு இது இல்ல. என் தங்கச்சியை காப்பாத்தின பாரு, அதுதான் 1ஆம் கிளாஸ் இது. என்னப்பா பிரமாதம்? அவன் நீ இங்கதான் இருக்கியா? நல்லா படிச்சிருக்க போல இருக்கு. கொஞ்சம். ஆமா, படிச்சுட்டியா? இந்த வேலைக்கு வந்த? ஏதாவது ஒரு வேலை பாக்கணும்ல. ஆமா உண்மைதான். நானும் வருவேன் போவேன், ஒண்ணு பார்த்தது இல்ல. உள்ளே இருக்க போல. நான் ஒண்ணு பாத்துக்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் சிலைச்சுக்கோங்க. அதுவா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, முருகனுக்கு போடலாம்னு வழியில கொஞ்சம் பூ வாங்கினேன். அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, உட்கார். ஆமா, இந்த பூ முருகனுக்கு தானா இல்ல வேற யாருக்காவது? பின்ன யாருக்கு? வேற ஒன்னு சொல்லி குத்தம் இல்லப்பா. கல்யாணம் ஆதவன் சாமிக்கு போட பூ வாங்கினா கூட அவன் மேல சந்தேகப்படுற காலம் இது. பெரிய கிழவ மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? காப்பியா டீயா? அது ரெண்டையும் தவிர வேற என்ன இருக்குது? கோடீஸ்வரம் வீடு நினைச்சியா? கோகோ ஓவல் வாங்கி டின்ட்டுன்னா அடிக்க வச்சு. அதுக்கு சொல்லலப்பா, குளிர்ச்சியா மோர் உண்டா? உண்டும் கொண்டா. அம்மாடி என்னன்னா ஆனந்த் தெரியுமே, ரொம்ப நல்லவன், பெரிய ஆளு, ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன். புதுசா தொடங்குற காரியத்துக்கு எப்படி பிள்ளையார் அவசியமோ அத போல நாங்க வேலை செய்யற இடத்துக்கு இவர் ரொம்ப அவசியம். இவர் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. என்ன ஒரே அடியா அடுக்கிக்கிட்டே போற? நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நீ நிறுத்து. பத்தியா, ரொம்ப சூடானவன். அதனால நீ ஓடி போய் 1.5 கிளாஸ் மோர் ஜில்லுன்னு ஜம்முன்னு கொடுத்து. ரொம்ப ஜோரா இருக்கணும். ஆனந்தா, என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். தங்கச்சி மேல உனக்கு அவ்வளவு அன்பா ராஜு? ஆனந்தா, அதனுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றி நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி? அதுக்கு வரப்போற கணவன் கண்ணாடி இல்லாம பார்க்க முடியாது, கம்பு இல்லாம நடக்க முடியாது, பொக்க வாயில சுருட்ட பத்த வச்சு இழுத்து சதா புகைய விட்டுக்கிட்டே இருப்பாரு. முதல்ல நீங்க மோர சாப்பிடுங்க. இந்த விருந்தோம்பல் 1 வீட்டுல உள்ளவன் 6. நானுதா குடிக்கல. இந்த பவுடர் மோருன்னு பாக்குறியா? அசல் பசு மோரு. தலைவர்கள் போராட்டங்களை பத்தி யோசனை பண்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கு. அத்தியா, தலைவர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் இந்த தொழிலாளர் சங்கத்துல சேராம இருக்கிற? தொழிலாளர் சங்கத்திலயா? நமக்கு எதுக்கு அந்த ஒம்பு? ஏன்பா? வெடிகாரத்தை பார்த்து வேலை செஞ்சுட்டு காலண்டரை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறதை விட்டுட்டு தொழிலாளராவது சங்கமா? மணிக்கணக்கையும் மாசத்தையும் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதுமா? ஏதோ ஒரு 10 மனிதர்களை நம்பி அவங்களோட சேர்ந்து இருந்தா தானே நமக்கும் பலம். வர ஆனந்தா, தொழிலாளர் சங்கத்துல சேர்ற பேச்சு மட்டும் வேண்டாம். அப்புறம் ஏதாவது தகராறு வரும். தகராறு வந்தா ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வரும். ஸ்ட்ரைக் பண்ணா வேலை போயிடும். வேலை போயிடுச்சுன்னா என் தங்கச்சி தின்றாங்க. நல்ல ஆளப்பாணி. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான தங்கைகளின் புதுகர வாழ்வுக்காக சங்கம் பாடுபடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னடா நான் ஒரே ஒரு தங்கம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொல்ற. ராஜு, உலகத்தையும் கொஞ்சம் பாரப்பா. நீ என்ன கொஞ்சம் பாரப்பா? உலகம் என்ன பத்தி கவலைப்படுதோ? இல்ல, நான் உலகத்தை பத்தி எதுக்காக கவலைப்படுவானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கம். அது நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வாழ பிரியப்படும். சரியான சுயநலவாதி பண்ணி. தம்பி, இந்த இடத்துலதான் உனக்கு எனக்கு கொஞ்சம் உதச்சுக்குது. சுயநலத்தின் அடிப்படையில தான் பொது நலமே நிக்குது. எல்லாத்துக்கும் சொல்லி வைக்கணும். விதம் அதுல நான் ஒரு விதம் நினைச்சுக்கேன். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காத. என் மூளைக்கு தோணுது சொன்னேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு அப்புறம் வரேன். சாயங்காலம் வரேன். ஓய்வு வரேன். அண்ணே, ஏது இந்த கதமா? ஓஹோ, அவன் மறந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. அவன் பறந்துட்டான். கால்ல சக்கரை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவன் மனசுல ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுன்னு இருக்கான். என்னது? அது என்னமோ அவனை தான் கேட்கணும். அதனாலதான் யூனியன் ஆனியன் சுத்திக்கிட்டு இருக்கான். கிறுக்கு பைய. ஆனா நல்லவன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு ரொம்ப நல்ல எண்ணம் உண்டு. அதனாலதான் என் கூட பழகிட்டு இருக்காங்க. அண்ணே, உங்க நண்பர்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தது
இதுதான் முதல் தடவை. எல்லாம் உன்னாலதான். என்னது? ஆமா, நீ கார்ல அடிபட போக, உன்னை அவன் காப்பாத்த போக, அந்த விஷயம் எனக்கு தெரிய போக, நான் அவனுக்கு நன்றி சொல்ல போக, அவன் நம்ம வீட்டுக்கு வர போக, இந்த பூவை மறந்து வச்சுட்டு போக, அது என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க முழிக்க போக, சாமி படத்துக்கு போடுங்கன்னு நான் சொல்ல போக, எங்கன்னா அப்படியே செஞ்சுட்டு வரான். ஓய் அம்மா, அதுக்குள்ள தூங்கிட்டியா? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான். மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். வாழிய கண்மணி வாழிய என்றான். வான்மழை போல் கண்கள் நீரில் ஆட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மாமனை பாரடி கண்மணி என்றாள். மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம்
சுகம் கண்டான் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அவன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். பறந்து சென்றான். பறந்து சென்றான். பறந்து இந்தாங்க. நீயா என்ன ராதா? இப்பதான் வேலைக்கு போறீங்களா நீங்க? ஆமா. ஆமா, இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க முதலாளி வருத்தப்பட மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும். இத பாருங்க, வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும். எங்க அண்ணா எப்படி தெரியுமா? சங்கு ஊதிட்டா போதும், சாப்பிடாம கூட ஓடுவாரு. ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணனை கூட நான் சங்கத்துல சேர வச்சுட்டேன். எனக்கு தெரியுமே, என்கிட்ட சொல்லாம எங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டாரு. உங்களை எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? அண்ணனுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்குதா? எங்க அண்ணனுக்கு பிடிச்சாதான் எனக்கும் பிடிக்குமே. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல. என்ன? உங்களுக்கு ரொம்ப மறதி இருக்கு. இல்லையே, அப்படி ஒண்ணு இல்லையா? போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல பூ வச்சு மறந்துட்டு போயிட்டீங்கல்ல? நான் மறந்து போய் அதை வைக்கல. என்ன? ஆமா, மறந்துட்டேன். அதானே. அது சரி, அந்த பூவை நீ தலையில எடுத்து வச்சுக்கிட்டே இல்ல? கண்ட பூலாம் வச்சு கட்டி இருக்கிற கதம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமான மல்லிகை பூ தான் எனக்கு பிடிக்கும். அந்த பூ எங்க அண்ணன் சாமி போட்டாச்சு. ராதா, நான் வந்து சரி சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போங்க, நேரம் ஆச்சு. அது சொல்லல. போங்கள, நேரம் ஆச்சு வேலைக்கு போங்க. சரி. பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? இல்லை பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? இல்லை பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? புள்ளி வரும் காவேரியில் கூடிக்கணுமா? புள்ளி வரும் காவேரியில் கூடிக்கணுமா? ஒன்னு சோறு தண்ணீரேறி எதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. என்னையா பண்ணிட்டு இருந்த? ஆகாத வாணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆள் உட்கார்ந்து தெரியல? கடலை திருட்டு மேலையா போடுற? கடலை எப்படி மேல போட முடியும்? நீயா கடல்ல போய் உண்டா உண்டு. உன்னை எங்கனைய பார்த்தது மாதிரி இருக்கே. எங்கனே? அங்கனே. மில்லு வாசப்படியில நீ தானே ஆப்ப கடை வச்சிருக்கிற? வியாபாரம் எல்லாம் எப்படி? லைசன்ஸ் இல்லாம ஒப்பே தெரியாமா? என்னையா போடுற? உங்க அம்மாட கூட தெரியும். உங்க அம்மா கோயில் கூட்டுவாங்களே, இந்த செதறுகாய் எல்லாம் கூட பொறுக்கி வச்சு எனக்கு கொடுப்பாங்க. ஒருத்தர் உங்க அம்மாவுக்கு நல்ல பேரு. ஆனா உங்க அப்பா கூட குதிரைக்கு நகை வெட்டுவாரு. நான் யார் தெரியுமில்ல? காசிநாதருடைய பொண்ணு. காசி நாரதரா? காசியில ஒரு நாரதரா? இப்படி ஊருக்கு ஊரு நாரதர் இருந்தா என்ன ஆகும்? ஏமா ஏமா, அதெல்லாம் மறந்துரு. நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் பேச்சாளர். என்னது? கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்தேன். ஆமா, உங்க வீடு கூட 500 பிள்ளையார் கோயில் திரு தானே? இல்ல 1000 விளக்கு. 1000 விளக்கு. நம்பர் 51. என்னய்யா அந்த தூக்கி அந்த பக்கம் போடு. 15. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நான் நேரா உங்க அப்பாவை வந்து பார்த்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம். என்னய்யா கண்டதும் காதலா? எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு. ஜாக்கிரதை. என்ன இது? எலும்புக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அர்த்தம் இல்லாம. ஆமா, இந்த பொம்மைங்க எல்லாம் ஏது? எங்க கொண்டு போற? இதுவா? வந்து வந்து என்ன வந்து? ஒண்ணு இல்ல, அது தெரியுத பொம்மை கம்பெனி. அங்க இருந்து வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து வர்ணம் பூசி கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. அடி சக்கே நானா? அப்ப நீ கூட பணம் சம்பாதிக்கிற? ஆமா, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், அது உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லக்கூடாது. என்னது? ராதா, வந்து உன்னை நான் காதலிக்கிறேன். அப்படின்னா? அப்படின்னா உன் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு. எங்க அண்ணன் வச்சிருக்கிற அன்பு விடவா? ஆமா, உன்னை என் வாழ்க்கை துணைவி அடையணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை துணைவினா? தெரியாதா? உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஏன் அழுவுற? இல்ல, நீங்க எங்க அண்ணனுடைய சிநேகிதர் இருந்தா நான் உங்க கூட பேசினேன், பழகினேன். இப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராதா, காதல் கல்யாணம் இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டியது. நீ ஒரு வெகுளி பொண்ணு, அதனால உனக்கு இதெல்லாம் விளங்கல. இத பாரு, நீ என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு எப்பவும் என் கூடவே இருந்தோம்னு ஆசையா இருக்கு. எங்க அண்ணனை விட்டுட்டா? ஆமா, உன்னை போல ஒரு பொண்ணு உங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா வரப்போறாள் இல்ல, அவ கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே வரப்போறா. பெண்களுக்கு பிறந்த வீடு எப்பவும் சொந்தம் இல்ல, புருஷன் வீடு தான் சொந்தம். அப்போ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நானும் எங்க அண்ணனை பிரிஞ்சு இருக்கணுமா? ஆமா, பிரிஞ்சுதான் ஆகணும். ராதா, ஐயோ ஐயோ, நீ இன்னும் பச்சை குழந்தை போலவே இருக்கிறியே. இது பாரு, உங்க அண்ணனை விட்டு பிரியாம என்ன கல்யாணம் செய்யறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன். ஐயோ, இப்ப போய் உங்க அண்ணனை கேட்காத. சந்தர்ப்பம் வரும்போது நானே அவங்கிட்ட பேசி அவன் சம்மதத்தை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரே? ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. நம்முடைய காதலை வாழ்த்துறவனா தான் இருப்பான் ராஜு. ராதா, ஒரு கேஸ் விஷயமா நாளைக்கே எங்க கிராமத்துக்கு நான் போக வேண்டியிருக்குது. திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். அது வரையில என் ஞாபகம் உனக்கு இருக்குமா? ஆமா, உங்க வேலை? அதே பாத்தியா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஸ்ட்ரைக்கா மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க மில்ல ஸ்ட்ரைக், எல்லாரும் எனக்கா காத்துட்டு இருப்பாங்க. நான் அர்ஜென்டா போகணும். வர்றேன். இந்தாங்க, சைக்கிள் எடுத்து விட்டு போங்க. ஓ, திரும்பி வந்தப்புறம் சந்திக்கிறேன். கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை, கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை, போனஸை 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 கதவு போடுறா, கதவு போடுறா, கேட்ட மூடி, தோழர்களே, நமது கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை, நமது குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அனைவரும் அமைதியுடன் வீடு திரும்புங்கள். இனி என்னுடைய வேலை. உன் வேலையா? எங்க வேலை? தலைவர் நம்ம வேலையா தான் வீட்டுக்கு போறாரு. நம்ம வேலை வீட்டுக்கு என்னப்பா போறது? உள்ளால போடுவா, நம்ம போலாம். புரியாம பேசாத, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் பாரு. எங்கயா போறது? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீரா சங்கத்துல சேரு, சங்கத்துல சேருன்னு மாறிச்சுக்கிட்டேன். கதவை எடுத்து பூட்டிவிட்டான். போறதுல மண்ணு விழுந்து போச்சு. என்ன பண்றது? வந்து சேர்ந்துக்கலாம், எல்லாம் ராவு காலம். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆரம்ப பைய பேச்ச கேட்டதுனால தான் இவ்வளவு துன்பமும். அந்த மடப்பை 1000 சொல்லுவான், இந்த மடைப்பயலுக்கு எங்க போச்சு மூளைங்கிற. எங்கேயும் போல உங்ககிட்ட தான் இருக்கு. சும்மா நீ விளையாடாத, நீ எனக்கு கோவம் வரும். அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் வரும் தெரியுமில்ல? இப்ப என்ன குடி முழுகி போச்சு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? வயிறு எரியுது. ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது? என்ன அர்த்தம் இல்லாம? அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேர்ந்தேன், சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன், ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் கதவெழுத்து முன்னா, கதவெழுத்து முன்னதுனால தான் வேலை போச்சு. இப்ப நாளைக்கு அவனை வந்து சோறு போடுவான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி வந்து உட்காருங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அவர் பேச்சு கேட்டுதான் நீங்க சங்கத்துல சேர்ந்தீங்களா? ஆமா. நீங்க சங்கத்துல சேர்ந்தனால தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? ஆமா. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் வேலைக்கு போங்களேன், எங்க அண்ணா வராருன்னு கேட் திறந்து வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ அண்ணன், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சைக்கிள்ல கலந்துக்கலனாலும் உங்க வேலை போறது என்னமோ நிச்சயம்தான். அதோட கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துரும். அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது? தேதி 30 காமிச்சோன்னா பணம் வேணுமா? எதுக்கு? எங்க போறது? நானு எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. அண்ணே, உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க, எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். இல்லண்ணே, சம்பாரிச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன், ராட்டு தட்டி வித்தேன். அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் மாசம் 10 ரூபாயா மீட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்யற கம்பெனி இல்ல, அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாரிச்சிருக்கேன். வேலைக்கு போன நீ உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உங்க அண்ணன் இருக்கும்போது என்ன கேட்காம வேலையை செஞ்சு நீ. நான் சம்பாரிச்சு வைக்கலனா இப்ப உங்களுக்கு இந்த வேலை போற நேரத்துல என்கிட்ட முழு 1000 ரூபாய் இருந்திருக்கு. முடியாது, நான் யாரு நினைச்சீங்க? நான் உங்க தங்கச்சி ஆக்கும். முடியாதா? நான் யாருன்னு நினைச்சேன்? உங்க அண்ணன் ஆக்கும். சிங்கிள் சாயா குடிச்சு சிக்கனமா இருந்த நாக்கும். ஆமா, நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். வேண்டாம், போ, பணம் வேண்டாம். பெரிய பணக்காரனாக்கிடுவேன்.
எப்படி தெரியுமா? அந்த பொம்மை தொழிலே நம்ம ஆரம்பிச்சா. இந்த மாதிரி அறிவாளி தங்கச்சி உலகத்துல இருந்தா என்ன மாதிரி அநாத அண்ணன் 1000 பேர் பிறக்கலாம். வாழ்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. காய் கிடைக்கும், காய்கள் எல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம், உறவும் சுவையும் என்றும் நாம் படைத்தோம். உழவும் தொழிலும் இங்கே நாம் படைத்தோம், உறவும் சுவையும் என்றும் நாம் படைத்தோம். பணம் படைத்த மனிதரை போல் பஞ்சு மெத்தை நாம் பெறுவோம், மாடி மனை வீடு கட்டி வாழ்ந்திருப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. நெஞ்சே ஒரு களங்கமில்லை, சொல்லில் ஒரு பொய்யும் இல்லை, பஞ்சமில்லா வாழ்க்கையிலே தோல்வியும் இல்லை, பஞ்சமில்லா தோல்வியும் இல்லை, தோல்வியும் இல்லை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்னையா அது தகரட்டுல வர்ற மாதிரி சவுண்டு? இது நல்லா வரணும், நல்லா வரணும் எத்தனை தடவை சொல்றது? சார் அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. நம்ம பழைய மின் முதலாளி வராருங்க. எங்க இன்னும் வராது. வாங்க முதலாளி வாங்க, உட்காருங்க. பரவாயில்லப்பா உட்காருங்க. நீ நிக்கிறியாப்பா? நீங்க உட்காரு. இருக்கு ராஜி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. ராஜி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்ன? என் மில்ல உனக்கு வித்துலான்னு மில்ல என்கிட்ட வச்சிருக்கீங்களா? ஆமா. உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும். மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடு, மிச்சத்தை சௌகரியப்படி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன். நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வரட்டுமா? இது சாப்பிடாம போய் இல்லமா யோசிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஐயா, அன்னைக்கு நீங்க பாடினது போல உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும், மண்பொம்மையெல்லாம் கூட பொன்பொம்மையா மாறப்போகுது பாருங்களேன். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டம். A for apple. A for apple. B for bat.
B for bat. C for cat. C for cat. God. G for generator. O for omission. D for distraction. Correct? Very good. அண்ணா Okay. சங்கரா அண்ணா ஆ? மத்தியானம் சாப்பாடுக்கு சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்காக உன்னை காக்க வைப்பனாமா? கரெக்டா 11:45 நான் டைனிங் ஹால்ல ரெடி. வரட்டுமா? சரி. அத்தை அடடே, வா தம்பி, வா. இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100. சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறிய. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதான் அத்தை. காட்டூர் வீடு நமக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குழுங்குது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துனீங்க. அதுவே போறோம். விட்டுடு வேணா, அதுக்காகத்தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆமா, எங்க செங்கல்றான்? அவன் தானே, நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. தோ யார் அவன்? கருங்கல். தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. சோம்பேறிக்கா பச்சா நிம்பளுக்கே எழுந்திருக்கிறான் இல்ல? அவன் எழுந்திருக்கிறான்னு என்னமோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்ற வரல ஒரு கடைக்கார பையன் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போ. போகும்போது உள்ள தாள போட்டு போ. நிம்பளுக்கு நம்ம கடனுக்கே பைசல் செய்யறான் இல்ல? நிம்பளுக்கே தூக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கே மேல போட்டுறா. போலீஸ் மச்சான், எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடற்கற பையன். இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன் எங்க? அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்புகர்ற மாதிரி தூக்கம் போடுற? வேற என்ன செய்யறது மச்சான்? ஒரு அதிசயம். என்ன? நீ ஊரை விட்டு போனதுல இருந்து ஆமா. வெளியூர் போறது இல்லையா? ஏன் உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு? வெளியில போனேன், தோலை உரிச்சு கஞ்சரா கட்டிடுவான் போல. ஐயோ, என்ன மச்சான் சேர்த்துட்ட? உனக்கு தெரியாது இல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான். அது தம்படியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தை உனக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெட்ட கடனுக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேன். காசு வேறையாவது லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. கரெக்ட் தானே? விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தரவுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பயிலும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ பாரு. ஆமா, இவர் பெரிய தண்டியர். வாடா, பழக்க தெரியாத பயல. இந்த தண்டி. ஏமா ஏமாய், அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன். எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் உடனே ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்திருந்தா இந்த ராஜு. ஆமா. ராஜு பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைவட்டி நிக்க ஆளுங்க என்ன. மில்ல என்ன, மேஸ்திரி என்ன, அப்படி என்ன? இரு இல்ல. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்தீங்கல்ல, ஆமா. அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்க? நீ சும்மா இருமா, நீ வேற கொல்லுன்னு கிடக்கு, கொலைன்னு கிடக்குன்னு. மச்சான், இப்ப அவன் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசு சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படியே அரக்கனால பார்த்து ஓ அப்படி விடுனா, நீ ஆள விடுன்னு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன்? ஏன்? அது கார் ஏறி. கார் ஏறி? ஓஹோ, தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா, இவ எந்த ஒரு இளவரசியோன்னு ஒவ்வொருத்தனும் விரல் மேல மூக்க வைக்கிறான். அதோட போச்சா,
இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயலும் ஒருத்தனோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. கல பசங்க எல்லாம் எனக்கு தான் மருமங்கிறான், குமர பசங்க எல்லாம் நான் தான் தாலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி லிமிட் தாண்டி நிக்குது. மச்சான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும். என்ன? வேண்டியவங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா. நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவங்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லறை கடையெல்லாம் தீர்த்துருவேன். அடச்சே, டேய், அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழகி இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. சேச்சே, உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீங்க இவனாட்ட சோம்பேறி ஆயிடுது. நாளைக்கு உனக்கும் காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேண்டாம்? நல்ல விஷயங்கள்லாம் காலாகாலத்துல நடக்கும். கரெக்ட். ஆனந்த், ஆனந்தனா எங்க இருக்கா? வெளியில இருக்க வரச்சொல் வரச்சொல். என்னுடைய பழைய காலத்து ஃப்ரெண்டு. நான் அவனு ஒரு சமயம் இதே ஃபேக்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்கோம். நாம் ராஜு, ராஜு, ஆனந்தா, வா 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 வா. உட்கார். பரவாயில்ல. இது மிஸ்டர் ரத்னம். இந்த ஊர் பெரிய மனிதர்களே இவர் ஒருத்தர். என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். நான் சொன்னேனே. ஆமா, ஆனந்த். வெரி குட் வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. ஐ மீட் யூ லேட்டர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? பாய், ட்ரிங்க் கொண்டா. எஸ் சார். ராஜு, இந்த அட்மாஸ்பியர்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ராஜ், எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நாம போராடினோமோ அதே ஆதிக்கத்தை கைப்பற்றி அந்த இடத்திலேயே நீ ஆட்சி செலுத்துறத பார்க்கும்போது நான் சரித்திரத்துல படிச்ச ஆபிரகாம் லிங்கனே உன் உருவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். என் உடம்புல ஏதோ ஒரு வித உணர்ச்சி பரவுது. ஒரு தொழிலாளி இந்த நிலைக்கு வந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் ராஜு. You talk too much always, huh? இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். நம்ம கையில என்ன இருக்கு? மேக்ஸிமம்